இப்போ நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி பார்த்தோம்னா முக்கூடர் பல்லு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்நூலானது 17ஆம் காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல். பள்ளமான நிலத்தில் வாழக்கூடிய மருத நிலத்தில் வாழக்கூடிய உழவு தொழிலை மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய மக்களை பற்றிய கூறுகின்ற நூல் இதனை சொல்லுவாங்க. இதில் உழவர்களை பல்லன், பள்ளி, குடும்பன், குடும்பி, உழவன், உழத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தாமிரபரணி, சிற்றாறு, கயத்தாறு அப்படின்ற 3 ஆறுகள் ஒன்று சேரக்கூடிய முக்கூடல் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி இதில் சொல்கிறாங்க. அந்த முக்கூடல் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் சீவலப்பேரி என்று அழைக்கப்படுகிறது. இதில் இந்த நூலில் முக்கூடல் அப்படிங்கிறதுல பல்வேறு வகையான நெல் வகைகள், அதாவது 150 வகையான நெல் வகைகளை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. காளைகளை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதி என்னன்னு பார்த்தோம்னா சிந்து வகையான ஒரு பாடல் பகுதி. சிந்து அப்படிங்கிறது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பாடப்படக்கூடிய பாடல் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாடல் வகையில் நம்ம இப்போ பாடத்துக்கு போகலாம். அதாவது இப்போ அந்த ஊரில் மழை வரப்போகுது அப்படிங்கிறத அறிகுறிகள் அவங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 2 நாளாக நல்லா மின்னல் மின்னிக்கிட்டு இருக்கு, காற்று பலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, கிணற்று தவளைகள் என்ன பண்ணிருக்கு, அதிகமாக சத்தமிட்டுக்கிட்டு இருக்கு. நண்டுகள் தன்னோட வலைகளை முன்னெச்சரிக்கையாக சேர்த்து வச்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வானம்பாடி பறவைகள் வட்டமிட்டு மகிழ்ச்சியாக பறந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது மூலமாக பல்வேறு அறிகுறிகள் தெரிகிறதுனால நாளைக்கு பெரிய வெள்ளம் வரப்போகிறது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் முழுமையாக தெரிஞ்சிருக்கு. அப்படின்றதுனால அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய திருமால் பண்ணை அப்படிங்கிற இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாங்க, நாளைக்கு வரப்போகிற மழையை துள்ளி ஆடி பாடி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மழையை வரவேற்கிற விதமாக இந்த பாடல் நமக்கு அமைஞ்சிருக்கு.